அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்துட்டு இயல் 3 கூடி தொழில் செய் இதான் பார்க்க போகிறோம். இது 6th ஸ்டாண்டர்ட் 2ஆம் பருவத்தில் இயல் 3. ஓகே, ஆல்ரெடி நம்ம முதல் பருவமும் 2ஆம் பருவத்தில் இயல் 1, 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கற்றலின் நோக்கங்கள். ஸோ கூடி தொழில் செய், அதாவது இந்த சாப்டர் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வணிகம் சார்ந்த விஷயங்கள் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். தமிழர்களின் பண்டைய வணிகம் குறித்த அறிதல், பல்வேறு தொழில்கள் குறித்த அறிதல், வணிகத்தின் வளர்ச்சி நிலைகளை புரிந்து கொள்ளுதல், தொழில் மூலம் அடையும் முன்னேற்றத்தை உணர்தல், சுட்ட எழுத்துக்கள் வினா எழுத்துக்களை பொருத்தமாக பயன்படுத்துதல். ஸோ இயல் 3 நானிலம் படைத்தவன். ஓகே, ஸோ இந்த தலைப்பின் கீழே தான் ஒரு பாடல் நம்ம பார்க்க போகிறோம். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான், தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். ஸோ நானிலம் படைத்தவன் அப்படின்னா என்னன்னா 4 நிலம் படைத்தவன். ஓகேயா, ஸோ அதோட மீனிங் தான் வந்துட்டு நானிலம் படைத்தவன் அப்படின்ற கவிதை தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. நானிலம் அப்படின்றது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இது உங்களுக்கே தெரியும். ஸோ குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடம், அப்புறம் மருதங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும், அப்புறம் நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும். இதுதான் வந்துட்டு நானிலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோள் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல், நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர்கடந்தான், சூழம் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழைக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதோர ஏலம் விலகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். இது பாடல் வந்துட்டு முனியரசன் அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்றது பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பார்த்துட்டு பாடலின் பொருள் பார்க்கலாம். ஸோ சொல்லும் பொருளும் அப்படின்றது மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர் அப்படின்னா போர், நல்கும் தரும், கழனி அப்படின்னா வயல், மரம் அப்படின்னா வீரம், எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். ஆல்ரெடி நம்ம ஆழி அப்படின்றத அவள் வந்துட்டு பார்த்துருக்கோம். பாடலின் பொருள். தமிழில் கற்களும் முற்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தமது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என்ற நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன். ஓகே, தமிழ் வந்து கற்களும் முற்களும் நிறைந்த உலகமாக தான் இது இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நிலப்பரப்பை வந்து திருத்தி அவன் வாழ்றதுக்கு ஏதுவாக வந்துட்டு அவன் வந்து உருவாக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வாழ்றதுக்கு ஏதுவாகவும் அதை வந்துட்டு விவசாயம் செய்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் அதை வந்து மாற்றி தான் அவன் வந்துட்டு தன்னுடைய உடல் வலிமையால் வந்துட்டு வளத்தை வந்து பெருக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரையும் வந்துட்டு ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றாங்க. ஓகேயா, ஸோ அப்புறம் வந்துட்டு 4 வகை, அதாவது இந்த நிலங்களை வந்து 4 வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இந்த கவிதை இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பழந்தமிழனுடைய பெருமைகளை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான், அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான், பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான், ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான், ஏலம் விலங்கு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான், கப்பலில் உலகை வலம் வந்தான், அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். ஓகேயா, ஸோ ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்திருக்கான். ஓகேயா, அப்புறம் வந்துட்டு அச்சம் தரும் போர்களில் கூட எளிதாக வந்து வெற்றி அடைந்திருக்கிறான், பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டி இருக்கிறான், ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்திருக்கான், அப்புறம் வந்துட்டு ஏலம் விலங்கு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பலில் ஏற்றி கண்டங்கள் தோறும் வந்துட்டு அனுப்பி வணிகம் செய்திருக்கிறான்னு,
அதுக்கப்புறம் கப்பலில் உலகை வலம் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து எதற்குமே அஞ்சாதவன், பழந்தமிழ் வந்து எதற்குமே அஞ்சாதவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். அப்ப சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன்னா சான்றோர்கள் வந்து தீமை அப்படின்னு சொல்லி ஒரு பயப்படுற ஒரு விஷயத்த வந்து செய்யறதுக்கு ரொம்ப அஞ்சுவான், பயப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நூல்வெளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவிதை எழுதினது வந்து முடியரசன் அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா துரைராசு. ஓகேயா? ஸோ இது ரொம்ப முக்கியம். முடியரசன் இயற்பெயர் வந்துட்டு துரைராசு. ஓகேயா? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். ஓகேயா? ஸோ யார் வந்து திராவிட நாட்டுடைய வானம்பாடின்னு புகழப்பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதா துரைராசன் கூட கொடுக்கலாம். ஓகேயா? ஸோ முடியரசன் மட்டும் படிச்சுட்டு துரைராசன் அவருடைய இயற்பெயரை மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அப்போ வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அடுத்ததான் இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இங்கே ஒரு பாரதியாருடைய கவிதை கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பண்ணின அந்த வாணிபத்தை பற்றி தான் இது கொடுத்துருக்காங்க. வணிகத்தை பற்றி தான் அவர் வந்துட்டு எழுதியிருப்பாரு. வெள்ளி பனிமலையின் மீது உலாவிவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாற்றிக்கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டமாற்று முறையை வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு பாரதியார் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. புக் பேக் கொஸ்டின். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரம். அடுத்ததான் கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் பிளஸ் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 பிளஸ் நிலம். 4 நிலத்தை தான் வந்துட்டு நம்ம நானிலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ 4 பிளஸ் நிலம் அப்படிதான் வரும். நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. நாடென்ற அப்படிங்கிறது தான் கரெக்டு. 2 பிளஸ் ஏ தான் வந்திருக்கு. ஓகே? நாடென்ற டே வரும். நாடென்ற. களம் பிளஸ் ஏரி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி. ஓகே? களமேரி. களம் பிளஸ் ஏரி களமேரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கடலோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கிற மீனவர்கள் வந்து பாடின ஒரு பாடல் தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு தாலாட்டு பாட்டு பார்த்தோம் இல்லையா? வாய்மொழி இலக்கியமாக பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இதுவும் வந்துட்டு மீனவர்கள் வந்து கடலில் சென்று மீன் பிடிக்கிற மீனவர்கள் வந்துட்டு பாடிய பாடல் தான் வந்துட்டு இந்த வாய்மொழி இலக்கியம். ஸோ பாடி மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குகிறது, உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள், வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள். அம்மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள். ஸோ அவங்க வந்துட்டு கடலில் மீன் பிடிக்கும் பொழுது அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடி வந்து அந்த வேலையை வந்துட்டு பாடி செஞ்சுருக்காங்க. ஓகே? அலுப்பு தெரியாமல் இருக்க அந்த பாடலை தான் வந்துட்டு நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. விடிவெள்ளி நம்பிழக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் மலை நம் தோழன் ஐலசா, அருமை மேலும் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா, விண்ணின் இடி கண்பூத்து ஐலசா, பாயும் புயல் நம்மூஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா, முழுநிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருமானம் ஐலசா, துணிவோடு தொழில் செல்வோம் ஐலசா. சொல்லும் பொருளும் கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளியை தான் வந்துட்டு கதிர்ச்சுடர் அப்படின்னு சொல்றாங்க. வெயில தானே நின்று நாளும் வெயில தான் வந்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் கப்பல்ல வந்துட்டு மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னா. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு. மின்னல் வரிங்கிறது மின்னல் கோடு. அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள். மீன்பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள். விண்மீன்கள் தான் வந்து விளக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. விரிந்த கடலே பள்ளிக்கூடம், கடல் அலையே தோழன், மேகமே குடை, வன்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சு மெத்தை, விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து,
சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல், பனிமூட்டம்தான் உடலை சுற்றும் போர்வை, அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடதான் மேற்கூரை, கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு, மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம், வலைவீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம், முழு நிலவுதான் கண்ணாடி, மூச்சடக்கி செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம், வானமே அவர்கள் வணங்கும் தலைவன். இவற்றிற்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர். அவங்க வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு பாடலாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேயா. ஸோ மீன் பிடிக்க கடலுக்கு செல்வது தான் மீனவர்கள். அவர்களுக்கு வந்துட்டு விண்மீன்கள் தான் வந்துட்டு விளக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து அங்கே வந்து விண்மீன்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விரிந்த கடல் தான் வந்து அவங்களுக்கு பள்ளிக்கூடம், அப்புறம் கடல் அலை தான் வந்து அவங்களுக்கு தோழன், மேகம் தான் வந்துட்டு குடை அப்படின்னு சொல்கிறாங்க. வன்மையான மணலை படுத்துறங்கும் பஞ்சு மெத்தை, அந்த வன்மையான மணல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் பஞ்சு மெத்தையா அவங்களுக்கு. விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து, ஸோ விண்ணில் இடி இடிக்குது இல்லையா, ஸோ அது அவர்கள் காணும் கூத்து. சீறி வரும் புயல் வந்துட்டு அவங்க விளையாடுற ஊஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. பனிமூட்டம் தான் உடலை சுற்றும் போர்வை, அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சல் தான் மேற்கூரை, கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு. மோஸ்ட்லி அவங்க வந்து போனாங்க, ஒரு தடவை மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னா அவங்க வரதுக்கு வந்துட்டு நாட்களும் ஆகலாம், மாதங்களும் ஆகலாம். ஸோ அதுதான் வந்துட்டு கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு அப்படின்னு சொல்றாங்க. மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம், வலை வீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம். வலை வீசி பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மீன்கள் தான் அவங்களுடைய செல்வம். அவங்க அதை கொண்டு வந்தது விற்றா தான் வந்துட்டு அவங்களால அவங்க வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும் இல்லையா, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. முழு நிலவு தான் கண்ணாடி, மூச்சடிக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம். இப்போ அவங்களுடைய தவமாக எதை சொல்கிறாங்க, மூச்சடிக்கு அவங்க நீச்சல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுதான் அது அவங்களுடைய தவம் அவர்கள் செய்கிற தவம் அப்படின்னு சொல்கிறாங்க. வானமே அவர்கள் வணங்கும் தலைவன். இவற்றிற்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தெரிந்து தெளிவோம். நெய்தல் திணை அப்படின்னா என்னது, முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் வந்துட்டு நெய்தல் திணை. ஓகேயா. மக்கள் வந்து அந்த மக்களை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னா பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். அவங்களோட தொழில் வந்து மீன் பிடிக்கிறதும் உப்பு விளைவிக்கிறது தான் அவங்களுடைய தொழில். பூ வந்து தாழம்பூ. ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா வளரும் வணிகம். ஓகே. மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது. வணிகம் இல்லையே மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர்கள் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர். அதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள். ஸோ வணிகம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்காது இல்லையா, ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ மனிதன் வந்துட்டு தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. தனக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமிருந்து வாங்குவான். தான் உற்பத்தி செய்யும் பொருட்களில் சிலவற்றை பிறருக்கு விற்பான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் விற்பதும் வணிகமாகும். பொருட்களை விற்பவரை வணிகர் என்பர், வாங்குவரை நுகர்வோர் என்பர். ஓகேயா. ஸோ மனிதன் வந்துட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு வணிகம் வந்துட்டு நடைபெற்றுட்டு தான் இருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா பண்டமாற்று முறையில் வந்துட்டு வணிகம் வந்து நடைபெற்றுட்டு இருந்தது. அப்போ வந்து இந்த காசு பணம் இதெல்லாம் கிடையாது இல்லையா, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க, நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிற பொருளை வந்து விற்றுட்டு, அதாவது கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கிற பொருளை நம்ம வந்துட்டு வாங்கிக்கிட்டோம். அதாவது ஒரு நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், அந்த மாதிரி இந்த வணிகம் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு, ஊர் விட்டு ஊர். ஓகேயா. ஸோ இப்போது நெல்லுக்கு பதிலாக வேறு ஏதாவது வாங்குறது, உப்புக்கு பதிலாக வாங்குறது, நம்மக்கிட்ட இருக்கிற மிளகை விற்றுட்டு வேறு ஏதாவது வாங்குறது, ஸோ இது மாதிரி பண்டமாற்று முறையில் வணிகம் வந்து நடைபெற்றுட்டு இருந்திருக்கு. ஸோ அதை விற்கிறவர் வந்து வணிகர்னும் வாங்குறவர் வந்து நுகர்வோர் அப்படின்னும் சொல்கிறாங்க. பண்டமாற்று வணிகம் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம் ஆகும். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இந்த செய்திகள் வந்து சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர். அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருட்களை தருகின்றனர். ஓகேயா. பண்டமாற்று முறை வந்துட்டு நெல்லை கொடுத்து உப்பை வந்து பெற்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை வந்து பெற்றனர். இதெல்லாம் வந்துட்டு சங்க இலக்கியத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த காலத்துலேயும் வந்துட்டு பழைய செய்தித்தாள்கள், நெகிழி பொருட்கள், பால் பாக்கெட்டு, ஸோ பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு இப்போ இந்த சைக்கிள்லாம் வந்து
ஜாமான்லாம் வித்துட்டு போவாங்க இல்லையா, அலுமினிய ஜாமான், பிளாஸ்டிக் ஜாமான்லாம் வித்துட்டு போவாங்கல்ல, அவங்க வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பழைய பொருட்களை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற புது பொருட்கள் ஏதாவது கொடுப்பாங்கல்ல. ஸோ அதுவும் வந்து பண்டமாற்று முறை தான். ஸோ அதுதான் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது வணிகத்தின் வகைகள். வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம். தரைவழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் பொழுது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிக சாத்து என்பர். ஓகே, அது நோட் பண்ணிக்கோங்க. குழுவாக வந்துட்டு வணிகத்துக்காக செல்றாங்க இல்லையா, வெளியூருக்கு போகிறாங்கல்ல, அவங்கள வந்துட்டு வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ வணிக குழு அப்படின்லாம் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வணிக சாத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ வணிகத்தை வந்து தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தரை வழியாக கொண்டு செல்றதுக்கு வந்து அந்த பொருட்களை சுமந்து செல்ல வந்து அவங்க எருது, கழுதை, குதிரை இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் நார்த் சைட்லலாம் வந்து ஒட்டகத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்புறம் வந்துட்டு வணிக சாத்துங்கிறது குழு, அதாவது வண்டிகளில் வந்து பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே போகிறாங்களாம். ஸோ அந்த குழுவுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடல் வழியாக கப்பல் மூலம் பொருட்களை அனுப்புவது வரவேற்பது நீர்வழி வணிகம். கடல் வழியாக வந்துட்டு பொருட்களை கப்பல் மூலமாக அனுப்புறதும் திரும்ப நம்ம பெறுறதும் வந்துட்டு நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் வந்துட்டு கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கடல் சார்ந்த இடங்கள்லாம் வந்துட்டு பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேரோட சேர்ந்து வரதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்துட்டு கேளம்பாக்கம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கடல் சார்ந்த இடங்களை தான் நம்ம அது மாதிரி குறிப்பிடுறோம். வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்று பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஆகும். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் ஆகும். தனிநபர் வணிகம்ங்கிறது ஒரு தனிநபரால் நடத்துறது தான் தனிநபர் வணிகம். நிறுவன வணிகம்ங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க இணைஞ்சி முதலீடு செஞ்சு நடத்துறது வந்து நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. சிறு வணிகம். நெக்ஸ்ட் வந்து சிறு வணிகம். சிறு வணிகம்ங்கிறது வந்து அன்றாட தேவைகளை வந்து விற்கிறாங்க இல்லையா. ஸோ சின்ன சின்ன மளிகை கடைகள் இருக்கு. அப்புறம் வந்து தெருவில் வந்து சைக்கிளில் காய்கறி விற்றுட்டு வரவங்க, பழம் விற்றுட்டு வரவங்க, இதெல்லாம் வந்துட்டு சிறு வணிகம் இல்லையா. வேறு ஏதாவது பொருட்கள், இப்போது ஏதாவது ஸ்நாக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பிஸ்கெட்டு இது மாதிரிலாம் விற்றுட்டு வராங்கல்ல, நெய் பிஸ்கெட் அது மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிறு வணிகத்தில் வரும். நம்ம அன்றாட தேவைகளான பால்கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர். தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர். சிறு வணிகர்கள் தான் வந்து நுகர்வோர்கிட்ட நேரடி தொடர்புல இருப்பாங்க. காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக கூடையில் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. பெண்கள் ஆண்கள் சில பேர் வந்துட்டு கூடையில் வந்து வச்சு வித்துட்டு இருப்பாங்க. மார்க்கெட் சைடு போனோம் அப்படின்னா அதே மாதிரி பழங்களும் விற்பாங்க. ஸோ சின்ன சின்ன கடைகள்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சிறு வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. பெருவணிகம் பெருந்தொகை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்து பெருவணிகமாகும். பெருவணிகள் பொருட்களை உற்பத்தி செய்ய ஏற்படும் இடத்தில் இருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர். பெருவணிகளுக்கு நுகர்வுடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. ஓகே, ஸோ பெருவணிகர்கள் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக ஒரு இடத்துல முதலீடு செஞ்சு அதை வாங்கி அவங்க வந்துட்டு ஒரு ரேட் வச்சு சிறு வணிகர்களுக்கு வந்து விற்பாங்க. ஓகேயா. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நேரடியாக கொள்முதல் செய்கிறாங்க ஒரு இடத்துல இருந்து, ஒரு நேரடியாக இப்போ நெல் கொள்முதல் செஞ்சு அதை வந்து சிறு வணிகர்களுக்கு அவங்க வந்துட்டு விற்கலாம். ஓகேயா. ஸோ நேரடியாக விளைகிற இடத்துல இருந்தே வாங்கி காய்கறிகளை வாங்கி அங்கே அவங்களை வந்து சிறு வணிகர்களுக்கு விற்கலாம். சிறு வணிகர்கள் வந்து மக்களோட நேரடி தொடர்பில் இருப்பாங்க. பெருவணிகர்கள் வந்து நேரடி தொடர்பில் அவ்வளவா இருக்க மாட்டாங்க. ஓகேயா. ஸோ சில பேர் தான் வந்து நேரடியாக வந்து கொள்முதல் செய்து மக்களுக்கு வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. பிற நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து
தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. ஓகேயா? ஸோ ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஓகேயா எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பழங்காலத்தில் தேக்கு, மயில் தொகை, அப்புறம் அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் வந்துட்டு பிற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்திருக்காங்க. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க, இறக்குமதி செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து அது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. சீனத்து பட்டு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம், முன்னாடி பழைய காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி அங்கேருந்து இறக்கியிருக்காங்க. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. வணிகத்தில் நேர்மை. ஸோ அப்போ வந்துட்டு வணிகத்தில் அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து திருக்குறளில் ஒரு குறளும் அப்புறம் பட்டினப்பாலையில் ஒரு லைனும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும் என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. வணிகர்கள் வந்து பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள், பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பொருளை விற்கும் பொழுது அதுக்கான அதிக விலை வச்சு விற்க மாட்டாங்கன்னா, திரும்ப அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, பணத்தை வாங்கிட்டு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து இந்த பொருள் வந்து குறைவாகவும் கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பண்டமாற்று முறைக்கும் இது பொருந்தும். அதே வந்துட்டு பட்டினப்பாலையில் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலை வகிப்பாங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இணைய வழி வணிகம். இப்போ வந்துட்டு இணைய வழி வணிகம் வந்துருச்சு. ஓகே, மொபைல்லையே வந்துட்டு நம்ம தேவையான A to Z வந்து எல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம நிறைய வெப்சைட்ஸ் வந்துட்டு இருக்குது, நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம நேரடியாக போகாமல் வீட்டில் இருந்தே நம்ம எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம்ல, அதுதான் வந்துட்டு இணைய வழி வணிகம். ஓகேயா? ஸோ நேரம் இல்லாதவர்களும் நேரடியாக போய் வாங்க முடியாத ஒரு வயதானவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு இது மூலமாக வாங்கிக்கலாம். ஸோ இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றிய விவரங்கள் இருக்கும். பொருட்களின் தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருட்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயே இப்போ ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு அலோவேரா ஜெல்லே வாங்குறீங்க அப்படின்னா, அந்த அலோவேரா ஜெல் இருக்குது அப்படின்னா அது வேறு என்னென்ன கம்பெனிஸ், என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்களே ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. கீழே வந்துட்டு இது இந்த ரேட்டு, 100 கிராம் வந்து இவ்வளோ ரேட்டு, 200 கிராம் இந்த ரேட்டு. ஸோ இதுக்கு வந்து யாரார் என்ன ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது, இது வந்துட்டு ஹைலி ரேட்டடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா? ஸோ அது அந்த இதுதான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்ச பொருளை நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வாங்கிக்கலாம். பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம். இப்போ நம்ம வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரிலாம் வாங்குவோம் இல்லையா? ஸோ கேஷ் ஆன் டெலிவரி போட்டுட்டு வீட்லேயே இப்போது வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ராடக்டை வாங்கிட்டு நம்ம பணத்தை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம். மின்னணு பரிமாற்றம் அப்படிங்கிறது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக செலுத்துகிறோம் இல்லையா? இப்போ வந்து கூகுள் பே இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதுவும் வந்துட்டு சொல்கிறாங்க. வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது, பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும். வணிகம் வந்து பண்டமாற்று முறையாக தொடங்கியது, பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது. பண்டமாற்று முறையில் தொடங்கி அதுக்கப்புறம் பணம் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரியும் வளர்ந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, மின்னணு பரிமாற்றம் அளவுக்கு இப்போ உயர்ந்துடுச்சு. வருங்காலத்தில் இன்னும் வணிகத்தில் வந்துட்டு இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம ஏதாவது ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும், ஃபுட்டெல்லாம் வாங்க முடியாது. ஆனால் இப்போ வந்துட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படி போன்ற நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. அதுலேருந்து நம்ம ஃபுட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். பால் வந்துட்டு அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் நிறைய மீன், சிக்கனு, ஸோ இதெல்லாமே வந்துட்டு மட்டன், இந்த வகையான எல்லா பொருளுமே நம்ம வந்துட்டு இப்போ ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வீட்டில் இருந்தே வாங்கிக்கலாம். உழைப்பே மூலதனம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்பொழுது ஒரு ஸ்டோரி படித்தா உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும்ல. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ரெஃப்ரெஷிங்காக வேணால் அதை படிச்சுக்கலாம். மற்றபடி இந்த ஸ்டோரியில் வந்துட்டு முக்கியமான விஷயம் அப்படின்றது எதுவும் கிடையாது. பூங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அருளம்பர்னு ஒரு வணிகர்
அவருடைய பிள்ளைகள் வளவன், அமுதா, எழிலன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருந்திருக்காங்க. அவர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போக இருக்கிறதுனால அவங்க 3 பேர் கையிலையுமே வந்துட்டு அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு 50,000 பணத்தை கொடுக்குறாரு. ஆளுக்கு 50,000 பணம் கொடுக்குறாரு. இதை வந்து நான் திரும்பி வரும்போது என்கிட்ட பத்திரமா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊருக்கு போயிடுறாரு. ஸோ இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த 50,000 பணத்தை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? இதில் வளவன் வந்துட்டு உழவு தொழிலில் வந்து ரொம்ப ஆர்வம் உடையவனாக இருப்பான். அவன் வந்து உழவு தொழில் செஞ்சு காய்கள்லாம் நிறைய விளைவிச்சு அதை வந்து மார்க்கெட்டில் விற்று அது வழியாக பணத்தை வந்து இன்னும் பெருக பண்ணியிருப்பான். ஓகேயா? அடுத்ததான் வந்துட்டு அமுதாவுக்கு வந்து ஆடு மாடுகள் வளர்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அவங்க அப்பா கொடுத்த பணத்தில் அப்படியே 4 மாடு வாங்கி அந்த மாடை வந்து நல்லா வளர்த்து அதில் வந்து பால் கறந்து அந்த பாலை விற்று அவங்க வந்து காசு சம்பாதிப்பான். அப்புறம் அதில் இருக்கிற நெய், வெண்ணெய் இதையும் வந்துட்டு மகளிர் குழு மூலமாக விற்று அதையும் வந்துட்டு பணமாக்கியிருப்பா. ஓகே, ஸோ 2 பேரும் இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் எழிலன்னு இருப்பான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு அப்பா கொடுத்த பணத்தை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பேங்க்கில் போயிட்டு டெபாசிட் ஒரு அறையில், அதாவது பாதுகாப்பு அறை இருக்கும் இல்லையா? ஸோ அதில் போய் வச்சுட்டு அதை வந்து அதுலேயே வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவான். ஓகே, ஸோ அப்புறமா அவங்க அப்பா திரும்பி வரும்பொழுது 3 பேரையும் கூப்பிடுவார். கூப்பிட்டு பணம் எங்க அப்படின்னு கேட்கும்பொழுது வளவன் வந்து அவன் காய்கறி விற்று இவ்வளோ பணத்தை வந்து நான் சேகரிச்சு 2 மடங்காக ஆக்கியிருக்கேன்ப்பா, நீங்கள் கொடுத்த 50,000 பணம் வந்து எனக்கு 2 மடங்காக நான் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பணத்தை வந்து அவங்க அப்பா முன்னாடி வைக்கிறான். அமுதா ரொம்ப நல்ல விஷயம், நீ வந்து இந்த பணத்தை நீங்கள் வந்து புதுசாக வந்துட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கும் இப்போ உங்களுடைய வணிகத்தை பெருக்கவும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அப்புறம் அமுதா கிட்ட கேட்கும்போது அமுதா வந்துட்டு நானும் உங்கள் பணத்தை இரட்டிப்பாக்கியிருக்கேன், நான் மாடுகள் வாங்கி அதை பாலை விட்டு நானும் அந்த பணத்தை இரட்டிப்பு ஆக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த பணத்தை வைக்கிறா. நீ இன்னும் வந்துட்டு அந்த உன்னுடைய தொழிலை வந்து நீ விரிவு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் அவர் கொடுத்துட்றாரு. திரும்ப எழிலன் கிட்ட கேட்கும்பொழுது எழிலன் வந்து அவன் பேங்க்ல இருந்து அப்படியே அந்த 50,000 பணத்தையும் வந்துட்டு திரும்ப எடுத்துட்டு வந்து கொடுப்பான். பத்திரமா நான் பண்ணி பாதுகாப்பு பெட்டகத்தில் நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துருப்பான். கொடுக்கும்பொழுது அவங்க அப்பா வந்துட்டு பணத்தை வந்து வங்கி காப்பறையில் வச்சு பாதுகாக்க வேண்டிய பொருள் இல்லை, ஸோ அதை வச்சு நீ இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக பணத்தை பெருக செய்யணும், ஸோ என் கூட இருந்து என்னோட தொழிலை வந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வந்துட்டு முடிஞ்சிடும். கலைச்சொல் அறிவோம். பண்டம் அப்படிங்கிறது கமாடிட்டி, பயண படகுகள் பெரிஸ், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் வாயேஜ், தொழில் முனைவோர் ஆண்டர்பிரினர், கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகர் மெர்ச்சன்ட். நீங்கள் வந்து இந்த கலைச்சொல் அறிவோங்கிற பாட்டை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். ஏன் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்து அதுக்கான தமிழ் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, தமிழ் வேர்டு கொடுத்து இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. ஸோ அதனால இதை எதையுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நமக்கு தெரியும் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். நமக்கு தெரியாத வார்த்தைகளும் நிறைய இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சுது. ஓகே, ஸோ இதோட முடிஞ்சுது. ஸோ பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள் நம்ம இடையில ஒரு கிளாஸில் பார்த்தோம்ல, சின்னதாக 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைத்து ஊக்கமுடைமை, விருந்தோம்பல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அதோடைய 10 குறளுமே வந்துட்டு இந்த இதில் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போயிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதோட நமக்கு 2ஆம் பருவத்தில் உள்ள இயல் 1, 2, 3 வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம 3ஆம் பருவத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.